ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது வெனஸ்டே மார்னிங் எடுத்த வீடியோ. வெனஸ்டே மார்னிங் நான், அம்மா, பாப்பா எல்லோரும் எங்கள் ஆன்ட்டி வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே ஆன்ட்டி வந்துட்டு கோழிக்கெல்லாம் தீவனம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ எடுத்த வீடியோ தான் இது. அவங்க வந்துட்டு கோழிக்கு சோளத்தையும் அரிசியும் கொஞ்சம் கரகரன்னு பவுட்ரு பண்ணி கோழிக்கு வச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் கோழிக்கு குடிக்கிறதுக்கு தனியாக ஒரு கப்பில் தண்ணியும் வச்சுருக்காங்க. நாங்கள் அதை பார்த்துட்டு வீடியோ ஷூட் பண்ணோம். இங்கே ஒரு கோழி வந்துட்டு 23 டேஸாக வந்துட்டு முட்டைகளை அடக்காத்துட்ருக்கு. 23 டேஸ் இன்னையோட முடிஞ்சிச்சு. 2 முட்டை பொரிச்சிருக்கு. மிச்சம் இருக்கிற முட்டைங்கள்லாம் இன்னும் 2-3 நாளில் பொரிஞ்சிரும். இது சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது. இந்த கோழி பார்த்திங்கன்னா இதுக்கு ஃபீவர் இருக்குது. அதனால் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறங்காட்டி அந்த கோழி மட்டும் தனியாக வச்சுருக்காங்க. கோழியிலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. பிராய்லர் கோழி, நாட்டுக்கோழி, கருங்கோழி, கறிக்கோழி, முட்டைக்கோழி, போண்டா கோழின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எனக்கு இவ்வளோ தான் தெரியும். நாட்டுக்கோழி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு நாட்டுக்கோழியும் கருங்கோழியும் சாப்பிடுங்க. பிராய்லர் கோழி, முட்டைக்கோழி எல்லாம் வந்துட்டு சாப்பிட்றத நிறுத்திடுறது ரொம்ப நல்லது. இதுதான் சேவல். எங்கள் ஊரில் வந்துட்டு சேவல் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆனது. தைப்பொங்கல் அன்னைக்கு சேவல் கட்டுன்னு ஒரு போட்டி வைப்பாங்க. அது வந்துட்டு 2 சேவலையும் சண்டைக்கு விடுறதா சேவல் கட்டுன்னு சொல்லுவாங்க. சேவல் கட்டை பார்க்கறக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் சேவல் கட்டை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நாளைக்கு உங்களை சந்திக்கலாம். டாட்டா, பாய் பாய்.